இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் புதிய பேரூராட்சி அலுவலகம் அருகே தீபா ஆர்த்தி என்ற பெண் தனது கணவர் மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தீபா ஆர்த்தியின் தாய் அம்பிகா தனக்கு சொந்தமான 80 சென்ட் நிலத்தை தனது மகள் பெயருக்கு எழுதி கொடுத்துள்ளார். ஆனால் அம்பிகாவிற்கு காந்தகுமார் என்ற மகனும் உள்ளார். இருப்பினும் அம்பிகா மகள் தீபா ஆர்த்திக்கு சொத்தை எழுதி கொடுத்தது மகன் காந்தகுமாருக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக காந்தகுமார் தீபா ஆர்த்தியின் 80 சென்ட் நிலத்தில் தனக்கு பங்கு தர வேண்டும் என்று கேட்டு வந்துள்ளார். ஆனால் தீபா ஆர்த்தி அந்த சொத்தை தந்து 2 மகன்களின் பெயரில் தானே செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துள்ளார். இதனால் காந்தகுமாருக்கும் அவரது சகோதரி தீபா ஆர்த்திக்கும் இடையே மோதல் போக்கு நிலவியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தீபா ஆர்த்தியின் தாயார் அம்பிகா உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவரது அண்ணன் காந்தகுமார் தனது கூட்டாளிகளுடன் வந்து மீண்டும் 80 சென்ட் நிலம் குறித்து கேட்டு பிரச்சனை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் காந்தகுமார் தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை தனது தங்கை தீபா ஆர்த்தி மீது தூவி கூட்டாளிகளுடன் சேர்ந்து அவரது கதையை முடித்துள்ளார். இதனை தடுக்க வந்த தீபாவின் கணவருக்கு காயத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து காந்தகுமாரும் அவரது கூட்டாளிகளும் தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளிகளை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் திருப்பாலப்பந்தல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து சங்கராபுரம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சங்கராபுரம் பகுதியை சேர்ந்த தீபா ஆர்த்தியின் அண்ணன் காந்தகுமார் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த ரமேஷ்குமார், வடசிறுவள்ளூர் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் ஆகிய 4 பேர் என்பது தெரியவந்தது. உடனடியாக 4 பேரையும் கைது செய்த தனிப்படை போலீசார் மேலும் தலைமறைவாக உள்ள சங்கராபுரம் பகுதியை சேர்ந்த ஷேக் அகமது மற்றும் தேவபாண்டலம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் ஆகிய இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சொத்து தகராறில் சொந்த தங்கையின் கதையை முடித்த அண்ணனின் செயல் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.